கேவலர் சர்ச்சில் நினைக்கிறேன். கேவலா சர்ச்சில் நிற்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற கேவலா. நெதர்லாந்து தமிழர் வந்துட்டு எப்படி வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாவற்றையும் சுமந்து கடைசி வரையும் 10 வருஷம் தொடர்ந்து வந்த புதுசில் எனக்கு 10 இடங்கள் விசா இல்லாமல் இருந்தோடனே இருக்கப்ப என்ன விலை உதாரணத்துக்கு வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அங்கே நிற்கிறவன்டா, அங்கே நிற்கிறோம் தம்பி. கேவலர் சர்ச்சில் நினைக்கிறேன். கேவலா சர்ச்சில் நிற்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற கேவலாவில் கேவலா சர்ச்சுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கோம். பார்ப்போம். இப்போ இது நான் நினைக்கிறேன், இந்த சர்ச் வந்து ஒரு 1994ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டுலேருந்து நடந்து கொண்டிருக்கு. நான் 96 97 வந்த ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இப்போ எக்கச்சக்கமான சனம் வந்து கொண்டு இருக்குங்க. சர்ச்சுக்கு வந்துட்டேன் வேணே இதே ஸ்டார்ட்டுக்குள்ளே நிற்கிறேன். இப்போ முந்தி வந்து சர்ச்சில் கடை போடுற இல்லை, கடை தமிழாக்கள் போடுற இல்லை. அப்போ என்னென்னா இந்த 2 பக்கம் உள்ள சாப்பாடு கடைகள் இருக்குது தானே, ஜெர்மன்காரங்க இந்த இதிலெல்லாம் இருக்குது. ஐஸ் கடைகள், இந்த இருக்கிற சாப்பாடு கடை இருக்குல்ல, இதிலெல்லாம் முந்தி வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். அப்போ இந்த கடைக்கெல்லாம் இன்றைக்கு சரியான வியாபாரமாக இருக்கும். ஆனால் தமிழ் சேனை இன்றைக்கு என்ன தமிழ் சாப்பாடை தானே வாங்கி சாப்பிடும். முந்தி இவங்களுக்கு நல்ல வியாபாரம். அது பெரிய சர்ச், இது ஒரு சின்ன சர்ச் தான், பெரிய சர்ச்சாண்டு இல்லை. ஆனால் வருஷத்தில் ஒருக்கா தமிழில் பூசை நடக்கும். அப்போ ஒரு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எப்படியும் ஒரு 10 15 20 சனம் பெரும் நினைக்கிறேன். அம் கோயிலுக்கு இந்த முறை கச்சமான சனம். நீ பாருங்கள், சனம் வந்து ஒன்று இருக்குது. பண்டைக்கு டைம் வந்து 11 மணி, 11 கால் 11 20. நல்ல சனம், கச்சமான சனம் வந்துட்டு. இந்த ஏரியாவில் பார்க்கிங்கும் இல்லை, ஃபுல்லாக இருக்குது சனம். நாங்கள் பார்த்த அளவில் ஃப்ரான்ஸில், ஹோலண்டில், பெல்ஜியம், லக்சம்பர்க், மற்றது போலண்ட்லேருந்து கூட வந்திருக்காங்க கூட. காரில் அன்றைக்கி இதை வச்சுக்கணும். வாங்க பாப்பம், சர்ச்சுக்குள்ள யார் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கண்டு. வந்தோடனே வாசல் வந்துடுங்கள். பூசை எத்தனை மணிக்கு தொடங்குவது தெரியானே. நான் நினைக்கிறேன் மத்தியானத்துக்கு பிறகு எக்கச்சக்கமான சனம் வந்து குமிஞ்சிடும். இது அதுக்குள்ளே தான் பூசை நடக்கிறது. போய் நாங்கள் மெழுகுதிரியை கொளுத்தி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். பேருந்து இதுக்குள்ளே சரியான சனமாக இருக்கும். வேணே காசை மாற்றி எடுத்துகிட்டு போகணும். ஐயா பார்ப்போம் என்ன நடக்கும்.
போட்டு எடுக்க இல்லையா இல்லை முறை இல்லையா مش معاكم الجنة சனம் எல்லாம் கணக்கு வந்தால் இது வழியே நடக்க கஷ்டமாக இருக்கும். வணக்கம் அவ்வளோ என்ன மாதிரி போகுது? ஆ எப்படி ஓகே இருக்கு ஃபுல்லாக தான் இருக்கோ? இல்லை இல்லை இன்னும் வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குது. சேர்ச்சுக்குள்ளே சனம் நிற்கிற வழியா Ich habe 10 Hunde gemacht, am Ende die Scheiße halber gemacht. Ja, die haben da nicht so nichts da gestört. போலீஸ் பாதுகாப்புலாம் இந்த அதுக்குள்ளான பூசை நடக்கிறது தமிழில். இது அதுக்குள்ள தான் பூசை நடக்கும். ஸ்ரீலங்காவில் இருந்து நான் நினைக்கிறேன் அந்த ஃபாதராக்கள் வருவினம். இதுக்குள்ளே தண்ணி எல்லாம் பார்க்கணும். இந்த நடக்குது சனம் முழுக்க அங்காண்டு தண்ணி பூ எல்லாம் விற்கிறாங்க. போய் ஏதோ ஒரு வேதியில் நான் செஞ்சு அதுக்குள்ள போயிட்டேன். அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நின்று முதலை மையப்படுத்தி நாங்கள் வாழ்வதில்லை. மரியன்னையின் வாழ்வு மட்டுமல்ல, பிறரை மையப்படுத்தித்தான் அவள் வாழ்ந்தாள். தன்னை மையப்படுத்தி வாழவில்லை. ஏனென்றால் இவருடைய அடிமை ஒரு வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவள் தன்னை தனியார் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறரை பற்றிய சிந்தனையிலேதான் அவள் வாழ்ந்தாள். மறுபடியால் தான் வாழ்க்கையிலே வந்த கஷ்ட துன்பங்கள், கணவன் புரிந்து கொள்ளாமை, இடப்பெயர்வுகள் எல்லாவற்றையும் சுமந்து கடைசி வரையும் இறைவனுக்கு பிரமாணிக்குமாறு தன்னை மையப்படுத்தி வாழவில்லை. இவரை மையப்படுத்தி எல்லோருக்கும் இந்த வீட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியான பிறவியை மையப்படுத்தி வாழ்ந்தார். இதுதான் அன்பானவர்களே, முதலாவதாக நாங்கள் மரியன்னையிலிருந்து படித்துக் கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் நாங்கள் காண்கிறோம், எதற்கெடுத்தாலும் பார்த்தா தெரியுது தன்னை மையப்படுத்தி வாழ்தல், பிறரை பற்றிய கவலை. நாங்கள் திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதெல்லாம் விவாகரத்து சர்வ சாதாரணமாக ஒரு வருஷம், 6 மாதம், 3 மாதம், 2 மாதம், 1 மாதம், ஒரு கிழமை, 3 நாள், 2 நாள், ஒரு நாள். ஆலயத்திலே வந்து சொல்வதற்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் இவருக்கு இவளுக்கு பிரமாணிகமாக இருப்பேன். காரணம் தன்னை மையப்படுத்துவதால் அமெரிக்காக கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைகளுக்காக வாழ்வதுதான் திருமணம். ஆனால் இப்ப நடந்தது தன்னை நான் விரும்புவது நடக்கிறது என்ற உடனே விவாகரத்து. பழைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு எடுத்துக்கொள்வதும் துணியுமே கோயிலுக்கு வந்து திருமணம் முடியாது. போய் தொடர்ச்சியாக மாப்பிள்ளை போயிட்டு வருகிறோம். செலவழிக்கிறார் ஆடம்பரமாக செய்வதை உட்பொருளை
நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, மற்றவர்களுக்காக வாழ்வதில்லை. நன்மை மையப்படுத்தி வாழ்வதால் இன்று நாங்கள் காண்கிறோம். மொழியால் நல்லோருக்கும் படிக்கின்றார் ஒருவிதம் பிறரை மையப்படுத்தி வாழ்வது. இது முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு மனதன் மனைவி 2 பிள்ளைகள், அவன் வேலைக்கு போகல. ஆனால் ஒரு அங்கிருந்து எங்கள் பகுதியில் மீட்டு வருகிறார். அதான் பொருள் ஈடுபடுகிறார். மனைவிக்கு அடிக்கிறது சாப்பாடு. மனைவியோ நான் கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளை வளர்க்க முயற்சி எடுக்கிறான். எல்லாத்தையும் சொல்லி ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? நான் கொடுத்த ஒரு வாக்குக்குள்ள இன்னொரு வாக்கு செய்கிறாள். நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பயிற்சி செய்து நான் எடுத்த தீர்மானத்துக்குள்ள இன்னொரு தீர்மானம் எடுக்கிறேன். அவள் நல்ல மையப்படுத்துவாள். கணவனை அவனையும் பார்த்து இதுதான் நல்லவையால் நல்லோருக்கும் இது குடும்ப வாழ்விலே மட்டும்தான் சில தொழில் எடுத்து பாருங்க. மாஸ்டர் வகுப்பில் படிக்க மாட்டார், டியூஷன் உழைப்பது, மாணவனை மையமாகப்படுத்தி கற்பிப்பதில்லை. ஆனால் தியரியில இருக்கு படிப்புக்காரர் மாணவனை மைய உத்தியோகம் என்று சொன்னால் ஒன்றும் நேரத்துக்கு வராது. எல்லாம் கிளம்பி போயிருந்து கொஞ்ச நேரத்தில் 10 மணி தேர்தண்ணி முடிய 12 மணிக்கு சாப்பாடு, 3 மணி தேர்தண்ணி வரை போயிடுவாங்க. இதெல்லாம் பிரமாணிக்கப்பட்ட தன்மை. இது இப்படியே வந்து புறவர வாழ்விலையும் வந்துச்சு. கொடுத்த வாக்குக்கு பிரமாணிக்கமாக இருக்கு. நான் இதுக்கு வந்தனால் அதிலேதான் இருப்பேன். வேற சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு தொடங்கிப்போம். என்னத்துக்கு வந்தனா அதுல இருக்கும். கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் அதில் இருந்து போகணும். பிரமாணிக்கப்பட்ட தன்மை. ஆனால் மரியாதை கடைசி வரையும் இதோ உடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பிரமாணிக்கமாக இருந்தவள் செல்வி அடியும் என்று தன் மகனை ஒப்புக் கொடுத்தார். அதுபடியால்தான் மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு மாப்பிள்ளை நல்ல வடிவாக வியாகுல மாதாவை சரியாக சிற்பி செய்து போட்டு அது என்ன பேர் போடலாம் என்று யோசித்தார். என்ன என்பதற்கு மரியாதைதான் உதாரணம் என் வாழ்விலே காட்டியிருந்தார். இது என்பவர்களே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். மரியாதை அடுத்ததாக பிறந்ததை அறிந்து நானாக உதவி செய்தார். கேட்டுக் கொடுப்பதில் நிலை உருவாக்கணும். மனிதன் சமயம் தெய்வங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களை பிரித்தார். நீ கிறிஸ்தவன், நீ இந்து, நீ புடிஸ்ட், நீ முஸ்லிம் என்று சொல்லி இந்த 3 பேரும் சேர்ந்துதான் பிரித்தவர். மனுஷர்கள், சமயங்கள், தெய்வம் பிரிச்சு என்ன நடந்தது? சண்டைகளை பிரிச்சு செத்து கிடக்கு. கடவுள் ரோட்டில் செத்து கிடக்குற
என்று சொன்னார். வேறும் ஒரு இஸ்ராயல் ஹமாஸ் சமயம் எடுத்துக்கொள்வதெல்லாம் சமய பேரில் போய் போரிட கொண்டு சனங்களை பிரித்ததுதான் இந்த சமயங்கள், மனுஷர்கள், சமயங்கள், தெய்வம். இன்னொரு விட நாங்களும் சிந்திக்க வேண்டும். அங்கே சமயம் மனுஷரை சமயத்தை உருவாக்கி வழிபட்டுட்டோம். அப்பால் செல்லவில்லை. எங்களுடைய சமயம் கிறிஸ்துவிடம் கொண்டு போக வேண்டும். இதே ஃபெயில். அன்னைகள் நாங்கள் ஃபெயில். எல்லாரும் நோவினங்கள், கொண்டாட்டங்கள். இதுதான் சமயம், கத்தோலிக்க சமயம். ஆனால் அதுக்கு அப்பால் சென்று தெய்வங்களை உருவாக்கிட்டோம். புனிதர்களை நாம் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அவ்வளவையும் வச்சுக்கொண்டு செய்வது மனிதம் என்பது எங்களிடம் இல்லை. பிரித்து வைத்து போட்டு நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் அதை விட்டு அப்பொழுது நாங்கள் மாறுவோம். நாங்கள் மாற விருப்பமோ நம்முடைய இதை செய்வதற்கு கொண்டாடிகள் இருப்போம். மாற விருப்பம் நேர்ந்தால் மாற போனால் எங்களை மையப்படுத்தி வாழாமல் வாழ வேண்டும். விரைவுகளை அறிந்து நாங்களாக ஒரு உதவி செய்தால் சரம்பரமாக நடக்காது. தகவல் நிலையமா அதில் என்ன தகவல் பரிமாறுறாங்க இப்போ பார்ப்போம். இதில் ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்னு பார்ப்போம். என்னென்று தமிழர் திரு யாத்திரை, தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பயணம். மலைவெறியை எல்லாம் விளைய போட்டிருக்கு. மலைவெறியை வாங்கி எல்லாம் கொடுத்த வேண்டியாங்க. எல்லாம் ஆலயத்தின் இதுக்கு தானே. இங்கே எவ்வளோ ஒரு தட்டு அது ஆராத்திக்கா? ஓகே. பிறகு மாதா ஊர்வலம் வருமேண்ணே, ஊர்வலம் கொண்டு போவாங்கண்ணே, சுற்றி கொண்டு போவாங்கண்ணே. இப்போ 4 மணி ஆகுமா? ஓகே, சரிங்க. 4 மணிக்கு சாமி ஊர்வலம் வரும். வெளி வீதி உலா இந்த மாதிரின்னு பார்ப்போம். மணி அடிக்குதப்பா. இன்னும் இந்த ஏரியா நிரம்பல. இந்த ஏரியா நிரம்பிச்சேன்னா கரைச்சிடலாம். சரியா? இப்போ எல்லாம் பூசெல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளடியா நாங்கள் கொஞ்சம் அங்காள பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். கடை வீதியை கொஞ்சம் கடையெல்லாம் அங்கே ஓட்டிருப்பாங்க. அங்கே அதுக்கெலாம் நான் பின்னால் 4-5 கடை ஓடுறவங்க. இப்போ எத்தனை கடை இருக்கோ தெரியா? நான் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும் இங்கே எங்கட ஆளுநர் எல்லாம் அலுவலா நீ இங்கே நீ கோயிலுக்கு உட்க கொடுக்க மாட்டாங்க இங்கே. சரியோ? நீ என்ன அலுவலா நீ புலி அப்புறம் சொல்லு. நீ இன்னும் எவ்வளோ காலமா இப்போ கொண்டு இருக்க? 30 வருஷம் வாரம் என்ன நாங்கள்? ஏண்டா நாங்கள் இப்போ 95ஆம் ஆண்டுலேருந்து வர்றாங்களே. ஆனால் சொல்கிறாங்க 37 வருஷமா நடக்குதா மிஞ்சாண்டு இருக்குமேண்ணே. தமிழில் 37 வருஷம் இருக்குமேண்ணே. அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன். 30 வருஷமா இப்போ கடைசி வேன்ல வந்தாங்களே. அடி வெட்டுப்பாடுக்கு முதல் வேன்ல ஏறி வந்தேன். அதுக்கப்புறம் வேற இல்லை. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒருக்கா வந்தேன். இப்போ ஒரு 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம் 17 வருஷமா இருக்கு. நான் இப்போ வந்தேன். பாப்பா என்ன மாதிரி என்ன தனியாக வந்தனியா? தனியாக வந்தேன். இங்கே அப்புறம் நம்மளோட கோஸ்டில் கண்டனியா? சரி, அப்போ நீ போய் இதுகளை கொளுத்தி எடுத்துட்டு வா. அதெல்லாம் அப்புறம் தரலாம். இந்த நல்ல வீடியோக்கள் இருக்கும் போது அதை போய் பாரு. இன்னும் வர கிடக்கு வீடியோ. கணக்க வீடியோ இருக்கு. இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அனுப்புவோம். எல்லாம் பாருங்க. சேவ் பண்ணணும் வீடியோ தம்பி. அப்பதான் கணக்க வீடியோ போடலாம். வேணும் நான் போய் பார்த்துட்டு வரேன். பிறகு நாம சரி. வணக்கம். என்ன தனியாக தெரியுறீங்களாப்பா? எல்லாம் கோயிலுக்கு போட்டுனா அவங்களெல்லாம் கும்பிட்டு அங்கே மெழுகுதிரி கொளுத்திட்டுனா நீங்கள் இப்போ தானே வரீங்க? வந்த அலுவல் முதல்
முடிச்சிட்டு இஞ்சால பாருங்க. உண்மைதானே? சரி, அப்ப நீங்க போய் பாருங்க, நாங்க வாரம் அப்படி சுத்தி கொண்டு. ஓகேயா? லைன்ல நிக்கணும். இங்கே நீ கடவுள்கிட்ட என்ன வாங்க நீ கேட்ட? நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நல்ல சாப்பாடு வரணும். சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நீ சைவ கோயிலுக்கு போ. பாப்போம், போய் கேட்டு பாப்போம். ரெண்டைக்கு கடைக்காரன் என்ன நடக்குது. இதெல்லாம் புதுசா கட்டியிருக்கான். அவன் ராஜ்குமார் இல்ல, நியூஸ் ஒவ்வொரு நினைக்கிறேன். அவன் இப்போ ஒவ்வொரு இருக்கான். அப்படி சும்மா கடையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கா. வேணுமா விளையாட்டி சாமான்? என்ன கடை இது? சித்திரம் பாக்ஸ். இவர் போட்டிருப்பாரு இன்றைக்கு நம்மள சுமித்திரன் பாக்ஸ். இது சித்திரம் பாக்ஸ் தானே, ஆனா அவ விற்கிற வேற பாக்ஸ். யா லைக் யா, அவர் வேற ஏதோ பாக்ஸ் விற்கிறார். யா இதுதான் இ பாக்ஸ். இன்றைக்கு என்ன மாதிரி என்ன இன்றைக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்கீங்க? ஒரு சாரி வாங்கினா ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா, இல்லாட்டி ஒரு பாக்ஸ் வாங்கினா சாரி ஃப்ரீயா? போன முறை ரைஸ் குக்கர் கொடுத்தீங்களாக்கும், இந்த முறை சாரி ஒன்று ஃப்ரீ ஒரு பாக்ஸ். ஆனால் ஒரு பாக்ஸ் எவ்வளோ? 99 ரூபா. 99 ஒரு வருஷத்துக்கு. பாக்ஸ். ஓ சாரி. எல்லா சேனலும் வருமா? ஸ்கை சேனலும் வருமா? இந்த இருக்குண்ணே, என்னென்னலாம் வருமாண்டு. சரியா? சின்ன பிஸ்னஸ் வேலையும் ஒரு பக்கத்தில் பேக்கிங் பண்ணி போகிறேன்னு சனம் வந்தோன்னா இதுக்கெல்லாம் அலுவலை பார்க்குங்க. இல்லை இது இங்கே ஒரு டிடி பாக்ஸ். அங்கே நம்மளோட இவர் இருக்கார் சுமித்திரனை பூந்து எடுப்போங்க. அது என்ன விளையாட்டு? வணக்கம் பாஸ். வணக்கம். இது உங்களோட சேவை நல்லது. நன்றி. என்ன மாதிரி யூடியூப்பால கனவர் எனக்கு மடிச்சு கேட்டவன். இது என்ன அன்றைக்கு ரைஸ் குக்கர் கொடுத்தீங்க? அம்மில் என்ன இன்றைக்கு ரைஸ் கொடுக்குறீங்க? அப்படி ரைஸ் குக்கரை முதல் கொடுத்து அதுவும் சரிதான். நம்மள நெதர்லாந்து தமிழ் வந்துட்டு எப்படி வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கு. உங்க புண்ணியம் எல்லாம் ஓடு. ஒரு நாளைக்கு ஓட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடணும். கொத்து லேப்ஸுக்கு. வணக்கம் குமாரன், எப்படி போகுது? வணக்கம். ராஜன், என்ன இன்றைக்கு லீவ் எடுத்து வந்துட்டீங்க? எப்படி போகுது? சும்மா இருக்கீங்க? இப்போ நான் வாரீங்க கும்பிட்டுட்டீங்களா? நாங்களும் கோயிலை பற்றி சொல்ல, சைவ கோயிலை பற்றி கேட்டாவே சொல்லிக்கிட்டோம். இருக்கட்டும், வேறு பிஸ்னஸ் வாரம் ஒரு சுற்றி அடிச்சு கொண்டு போட்டி எடுக்கும். என்ன மாதிரி ஏண்டோ சின்ன ஏரியாவுக்கு தான் நிறைய கடை. இங்கே கடை சனம் இதுக்கு நிற்கிது போலவா இருக்குது. சாரி வணக்கம் அப்பா, எப்படி போகுது? இப்பதானே தொடங்கினதானே? சனம் எல்லாம் வந்துட்டு கோயிலுக்குள்ள நிற்கிது. எல்லாம் இன்னைக்கு கலைஞ்சுதான் பாருங்க சனம். ஓ ஓகே. அப்ப எங்கோ சந்திப்போம். இங்க வச்சிரு கட்டுறங்க எல்லாம் சும்மா குடிக்கிறதுக்கு எடுத்து குடிங்க. என்ன முறைச்சு பார்க்கலாம். வணக்கம். குட். அப்படி எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? முன்சல்ல இருந்து வரோம். மோகனா ஷாப். அங்க ஷாப் இருக்கா? எங்களுக்கு ஷாப் இல்ல. எங்களுக்கு வந்து இன்ஸ்டால நாங்க ஆன்லைன் செய்றோம். நாங்க மோகனா ஷாப். ஓகேயா? அங்க இருக்கா? இல்லையா? காட்ட போடுங்க. இதுல காட்டி விடுவோம். மோகனா ஷாப் முன்ஸ்டர்ல இருக்காம். ஆன்லைன்ல எல்லாம் மலிவா இருக்குது. ஓகே.
இங்கே பார்த்தியா இந்த சட்டி ஆனால் நல்ல ஸ்டபிலாக தான் இருக்கு. அதை நான் காட்டில் ஓட்டு விட்றேனாக்கா. இந்த பாருங்க மோகனா ஷாப் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது. பார்க்குற ஆக்கள் அடித்து போட்டு போய் ஷாப்பிங் செய்யுங்கோ. பாய் சங்கர். இது என்ன கடை இது? இன்றைக்கு சும்மா வெயிலுக்கு களை கட்டுது. வணக்கம் அண்ணா, எப்படி? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? எந்த இடத்துல இருந்து வந்துருக்கீங்க? பீலஃபெல்லேருந்து வந்துருக்கீங்க. கடையா? ஆன்லைன் ஷாப் கடை தானா? என்ன கடைக்கு பேர்? டிவி டெக்ஸ்டைல்ஸ். அவன்டைக்கு என்ன ஆஃபர்? காப்பெல்லாம் 5000. இந்த காப்பு ஓகே. முழு அப்ப கறக்குறது கொண்டு வர இல்ல. அப்ப பேர் தானே அப்ப கறக்காதுன்னு சொல்லாங்க. எல்லா காப்பும் குவாலிட்டியானது 5000. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓ ஓ வாங்குவோம் வருவோம். நன்றி. எக்கச்சக்கான கடை இப்போ இருக்குது எனக்கு. யா இந்த சனம் கடைக்கலாம்ண்ணா ஃபுல்லாக நிற்குது. பிஸியாக தான் நிற்கிறாங்க. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு என்னங்க ஓட்டப்பா? இன்றைக்கு சாரி எல்லாம் வாங்க போட்டோம். எல்லாம் வாங்க போட்டாங்க இன்றைக்கு. யா வெரி குட். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம். நீங்க உள்ளுக்கு வாங்க பிரைஸ் எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி பிரைஸ் 2 சாரி 50 ரூபா, 3 சாரி 100 ரூபா. ஒபோசன்ல இருக்கிற மைதிலிஸ் பொட்டிக்ஸ். ஃபுல்லா சுத்தி எடுத்து விடுவோம்ல. எல்லாம் சுத்தி எடுத்துடுவோம். எல்லாத்துலயும் நல்ல அங்க போட் போட்டிருக்கான். பார்க்கட்டும். வணக்கம். என்ன பிஸியா நினைக்கிறீங்களா? ஓகே. எப்படி போகுது? ஓகேயா? சரி. அப்ப இன்றைக்கு என்ன மாதிரி என்னென்ன பிரைஸ்ல எல்லாம் வச்சிருக்கீங்க? 2 சாரி 50. இங்க இங்கால 2 சாரி 100. 2 சாரி 100. வெளியில இருக்க சின்ன பிள்ளைல உடுப்பெல்லாம் 15க்கு இருக்குது. நைட்டிஸ் எல்லாம் 10. 2 சாரி 100. அது என்ன சாரி அக்கா? எல்லாம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம், மைசூர் சில்க், சேலம் பட்டு, ஆரணி பட்டு, அந்த மாதிரி எல்லாம் பட்டு கலந்த சாரீஸ் எல்லாம். அப்ப இது இந்த பிரைஸ் வந்து இன்றைக்கு மட்டும் தான் உங்களோட கடையில? கடையில வேற பிரைஸ். ஓகே சரி. அப்ப சரி. ஓ இப்படி இதெல்லாம் மரக்கறி கடையாப்பா. பழங்கள் வாங்கினா வந்துட்டாங்க. சாரி எல்லாம் இருக்குங்க. கோயில் இந்த கோவில் இருக்க பாருங்க. கோயில் இன்னும் படிவா காட்ட இல்லை ஒரு இருக்கும். இதுதான் கோயில் இந்த பின்பக்கம். வணக்கம் அக்கா. ஜலேபி என்ன விலை? வணக்கம். எந்த கடை? நீங்கள் எங்க இருக்கு? ஆசியாமா. தம்பி தெரியும். எப்படி இங்கே பிலாப்பழத்தை அக்கா என்ன விலை? பிலாப்பழம் 7 கிலோ. ஆமாம் அளவு பற்றியா? இல்லை பெருசா. பிலாப்பழங்கள் அது இது எல்லாம் கிடக்கணே. டென் ஃபிஷ் என்ன விலை? செக் மேக்கரல் 3 550. ஓகே. பிலாப்பழம் கொய்யாப்பழம் இருக்கு வாங்கணும். மாம்பழம் தான் முக்கியம். முடிகிறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்குவோம். என்னடா இது போன முறை இப்படி தான் மந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. சுற்றி அடிச்சு. வணக்கம். எங்க அண்டைக்கு சைவ கோயிலில் கண்டா பூப்பட்டாள கோயிலில் கண்டமாயிருக்கு. எப்படி இருங்க. மாம்பழம் எல்லாம் அப்படி கொஞ்சம் பெட்டியா? பெட்டி 30 கிலோ. எங்கத்தியா மாம்பழம்? இது பாகிஸ்தான். பாகிஸ்தான் மாம்பழம்.
ஒரு பட்டி பாகிஸ்தான் மாம்பழம் வந்து 30 ரூபாயாம், 30 யூரோ. ஓகே, நமக்கு ஸ்ரீலங்கா மாம்பழம் ஒன்றா நல்ல. அதில் ப்ரைஸ் எல்லாம் போட்டு கிடாக்கு. வணக்கம். சுத்தி தான் எடுத்துக்கொண்டு. என்ன மாதிரி சர்பத்தெல்லாம் என்ன மாதிரி? செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். ஓகே, சரி. என்ன விலை போகுது சர்பத்? ஒரு 350 ரூபாய்க்கு பால் போகுது. 350 ரூபாயா? 350 ரூபாய். சர்பத் 350 ரூபா. 350 ரூபாயா தம்பி? 350. இப்ப 350 ரூபாயண்டா. நான் ரிவர்ஸ்ல போயிருவேன். 3 ரூபா 50. ஓகே, சரியா? 350 ரூபான்னு தான் எனக்கு விளாங்கினது. 350 ரூபான்னு அப்படியே சொன்னது. நான் என்ன நசிக்கிறாங்க மேலே பார்த்துட்டேன். ஒரு அவ்வளோண்ணா. ₹3.50 சர்பத்து. அவன் 350 ரூபாயா? உனக்கு அப்படித்தான் எவ்வளோங்கிறது? ஓகே ஓகே. நியோரா. மாபெரும் மளிகை விற்பனை. யூனிஃபார்ம் எல்லாம் மட்டும் நிற்கிறாங்க ஆக்கள். இன்னொரு சார் ஸ்ரீலங்கா நியோரா மாதிரி. வணக்கம். என்ன உங்களோட ஸ்ரீலங்கா ட்ரிக்கோவா நீங்கள் போட்டிருக்கிறது? வணக்கம். இல்லையா? இல்லை, உங்களோட ட்ரிக்கோவை பார்த்தேன். அதுதான் இந்தியா. ஓகேயா? அந்த இது சென்னை அவ்வளோ இங்கே. ஸோ நான் பார்த்து கொண்டு நிற்குது சார். இன்னும் கொஞ்சம் இதில் என்ன கடையாக்கா கண்டமாக இருக்குது? இந்த கடை எங்கே இருக்கு? ஸ்டுட்கார்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? பிருந்தாசல் கடையாக வச்சுருக்கீங்க. ஸ்டுட்கார்ட்ல இருக்க அந்த கடை. சேர்த்துக்கு நான் வந்துருக்கு. இஞ்சாலையும் கடை இருக்கப்பா. இந்த மூளைக்குள்ள ஒரு கடை. நகைக்கடை. வணக்கம். பை சங்கர். பை சங்கர் அடிக்கணும்னா வரும். ஓ, உள்ளுக்கு சன நிற்கிது. இன்னும் வேறு நினைக்கிறேன் வந்து ஒன்று இருக்கு இந்த ஏரியாவில். பார்க்கிங்க இல்லையே. ஓ, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? லண்டோ. யா, எனக்கு தெரியும். நான் வந்திருக்கேன். நாங்கள் மண்ணாயின். யா, நீங்க தம்பி வணக்கம். வணக்கம் அக்கா. இதெல்லாம் கறக்குமா கறக்காதா? கறக்காது. என்ன விலை இதெல்லாம் போகுது சொல்லுங்க பார்த்துக்குது. இப்படி ஒன்று இஞ்சி நல்ல வடிவாக இருக்கப்பா. என்ன விலை உதாரணத்துக்கு? 25 ரூபாயா? 25 ரூபாய்க்கு அது டபுள். இது 25 ரூபாயா? இது நீங்கள் என்ன கடை வச்சிருக்கிறீங்களா எங்கேயாவது? பீலஃபெல்ட்லையா? என்ன கடைக்கு பேர்? அம்பாள் ஸ்டோர். பீலஃபெல்ட்ல இருக்கிற அம்பாள் ஸ்டோர்.
வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? என்ன அலுவலா இங்க வந்த நீங்கள்? ஐயோ போன பிடிச்சாடியில் உடைச்சுட்றாங்கப்பா போன. ஐயோ ஐயோ கொத்து ரொட்டி கொத்து கத்து சும்மா பறக்குது அங்கால சத்தமெல்லாம் கேட்குது அங்கால. ஓ தேங்க்யூ. சிவப்பு வாழைப்பழம் இருக்குதா மிஞ்சு? அக்கா வணக்கம். இந்த சிவப்பு வாழைப்பழம் என்ன விலை? என்ன விலைக்கா? இது சாப்பிட்ருக்கியா? இந்த இது சுருளங்கானந்தார் எவ்வளோ மாம்பழம்? 3 மாம்பழம் போட்டது. என்னப்பா ப்ரைஸ் சொன்ன ஆளை காண இல்லை. மாம்பழம் 15 ரூபா. 2 பட்டி 15 ரூபாயா? ஓ அந்த வாழைப்பழம் என்ன விலை? வாழைப்பழம் வந்து 1 கிலோ 30 ரூபா. 1 கிலோ 30 ரூபா. அலி ஒரு பேச்சு எனக்கு இடிக்குது. உங்களோட வியாபாரத்தை கெடுக்கிறாங்களாப்பா. சாரி உங்களோட வியாபாரத்தை கெடுக்கிறாங்களாப்பா. இது 1 கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு போறாங்க. 1 கிலோ 30 ரூபாயா? இல்ல 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 எவ்வளவு தம்பி? டேய் நீ கடைக்குள்ள என்ன பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சரி அப்புறம் சுத்தி வரும் பிஸியா நிக்கிறாங்க. வணக்கம். வந்த விஷயம் முடிஞ்சா? கடையில சாமான் காட்டி முடிஞ்சிடும். சரி அப்போ முதல் சாமான்ல வாங்கி அடுக்குங்க. ஒரு கதைப்போம். வணக்கம். என்னப்பா சத்தப்படா போறீங்களா? ஒரு வணக்கம் வைக்க. சனமெல்லாம் சாமான் வாங்குறதுல தான் நிற்கிது பிஸியா. தம்பி இப்படி ஏமாத்தக்கூடாது. 2 தரம் வந்து கடை ஊட்டி கிடக்கு. என்ன அப்படி என்ன ஊர்ல பண்ணி கிடக்கு? நாங்களும் ஊருக்கு போனோம். ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? நான் போயில அக்கா போயிட்டு வந்தேன். ஓகேயா. எங்களுக்கு வேற வேலை தானே. அப்ப என்ன இன்றைக்கு போனலையா? அப்ப கடை இங்க திறந்துருக்கீங்களா? நாங்க போடல, அங்க டோர் பண்ண திறந்துட்டாங்க. நான் அன்றைக்கு வந்தேன்னா காணை பூட்டி கிடந்தது. நாங்க ஒவ்வொரு வருஷம் போட்டுவோம். பூட்டி தான் போய்த்தானே வரணும். கடைக்கே கிடைக்கல ஆனேன்னு. சரியா பால் 2 பேரும் வந்து பார்த்தனா அப்பம் சாப்பிடலாம் போச்சு. சரி என்னட்டு ஓ கட்டாயம் பெறுவேன். ஓ அப்ப சரி என்ன அப்புறம் சந்திப்போம். கடையில் தான் அன்றைக்கு கருவேப்பிலை கண்டா அது இதெல்லாம் விற்றவங்க அங்கே கம்மில். இங்கே எல்லாம் இருக்கு இங்கே. ஆனால் கருவேப்பிலை கண்டெல்லாம் சரியான விலை. இந்த இன்றைக்கு எல்லா கண்டையும் இங்கே விற்கிறாங்க. கருவேப்பிலை கண்டு, மல்லிக்கண்டு, வாழைக்கண்டு, ரம்பக்கண்டு. ஆனால் என்ன கண்டை வாங்கிட்டு போகலாம் அன்றைக்கு. இதில் ஒன்றுமே வரலாம். ரம்ப என்ன விலை? 10 ரூபா. உள்ளுக்கு வைக்கிறா வெளியில வைக்கிறதா? ரொம்ப வெளியில வைக்கிறேன்னு. விண்டருக்கு உள்ளுக்கு வைக்கணும். இல்ல உள்ளுக்கு தான் வைக்கணும். வாழை இல்ல. ஓ அது வரும். இல்ல அது வரும். வந்து பழகிட்டா பேருந்து வரும். என்ன நிக்குது. ஆனா ரொம்ப தான் இல்ல நார்மல் வாழையும் நீங்கள் ஒரு வருஷம் வச்சு பழகிட்டீங்கன்னா வரும். இந்த முருங்கையில கண்டெல்லாம் இருக்கு. முருங்கை இது என்னப்பா கொண்ட நாங்க நட்டோன்னு செத்து போயிருங்க. எதுக்கு நட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இதில் வாங்கிட்டு போகும்.
சாப்பாட்டு பக்கம் வந்தாச்சு. இனித்தான் இங்கே இதுக்கு என்ன மாதிரியாண்டு ஐஸ் பால் யோகி கூட்டுறாக்கேன்னு ஓயா இது சரி. மூன்ஸ்டரில் இருக்கிற யோகி அங்கால ஓடிடும். பேக்ரவுண்டில் சினிமா பாட்டு கேட்குது. அது காப்பி ரைட்ஸ் வந்துடும். யா இங்கே ஜெர்மன்காரர்லாம் நல்ல வழியாக வலிக்கிட்டு வந்திருக்காங்க சாரியோட. நம்மளோட அக்காண்ட இப்போ பிஸியாக இருக்கா. அக்கா வணக்கம். உதவிக்கு வேணும் போல ஆண்டாக்கி உங்களுக்கு வரட்டும். அதான் பார்த்து நிக்கிறேன். 3 பேர் 4 பேர் நின்று கஷ்டப்படுறீங்க நீங்க ஆண்டாக்கி. ஓ ஓ அப்ப என்ன மாதிரி போகுது? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓ வந்த நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டா பரவாயில்ல. நல்லது. இன்றைக்கு நாளைக்கும் வெதர் நல்ல மண்டபடியா. ஓ இப்ப சனம் இன்னும் வரப்போகுது. இப்பதான் ஆரம்பிக்குது. ஓ நீங்கள் 3 பேர் 4 பேர் தான் நிக்கிறீங்களா? இன்றைக்கு ஜாவுக்கு பெண்ட் இடுப்பு முடிச்சிடும் போல இப்படியே கண்டி கொண்டிருந்தா. இது என்ன நம்மளுக்கு இது உண்டு. இன்றைக்கு எல்லாம் மச்சங்கள் என்ன சைவ கோயில்ல வழக்கமா மரக்கறி சாப்பிட்டு ஓகே அக்கா. அப்ப இன்றைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? எல்லாம் இருக்கு. வெரி குட். இப்போ மட்டன் ரோல்ஸ் எல்லாம் இந்த அப்ப கடந்து பொரியுது. ஓ எல்லாம் பொரிஞ்சு கொண்டு இருக்கு மட்டன் ரோல்ஸ் எல்லாம். இன்றைக்கு ஸ்பெஷல் என்னென்னா சேச்சண்டாவடியா இந்த ஆட்டு எல்லாம் சும்மா அந்த மாதிரி சமைச்சு வச்சிருக்காங்க. நம்மளோட அப்பா கிங் நிற்கிறார். என்ன மாதிரி தம்பி சும்மா 4 அப்பத்தை வச்சு 8 நீரை ஊத்துறீர் தனியா போட இல்லையா? எனக்கு கொஞ்ச நேரத்தில் இது காணா தம்பி 12 போடணும் போல. பரவாயில்ல ஊத்தும். என்ன மாதிரி அப்பம் வாங்க? எத்தனை அப்பம் வேணும் உங்களுக்கு? 1 தானே வேணும் இல்லாட்டி ஒரு சோடி வேணுமா? எவ்வளோ ஒரு சோடி அப்பம் போகுது? 4 ரூபா. ஓ குட். இவங்களோட அப்பம் நல்லா. அதை விட பருப்பு வடை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பருப்பு வடையும் சூப்பராக இருக்கும். Okay, soll ich das dann zusammen machen? Nicht mal zum Berechnen. Genau. Alles klar. ஜெர்மன்கார ஜனம் நிறைய வரும்புள்ள. அண்ணா என்ன பிஸியா? உங்களுக்கு இன்றைக்கு இரவுக்கு மசாஜ் வேணும் அண்ணன். ஓ சரி நீங்கள் செய்யுங்க. அப்புறம் சாந்தி பண்ணாங்க. ஓ ஓ வணக்கம். ஒரு கரண்டி யாழ் உணவகம் எங்க இருக்கு? எல்லா கடையும் பயங்கர பிஸியா இருக்குது. என்னப்பா வேற வித்தியாசமா இருக்கு. யூனிஃபார்ம்லாம் அடிச்சு கடை அங்க மட்டும் போய் கொண்டு இருக்குது. அந்த பக்கம் இருக்குது. கடை என்ன கொஞ்சம் சும்மா நீட்டாக தான் நிற்கிறாங்க. எல்லாம் தொப்பியெல்லாம் அடிச்சு கிடிச்சுண்டாக்கி எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பார்க்க சூப்பராக இருக்கு. நீட்டாக இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். ஓ தாயகத்துக்கு எந்த இது நீங்கள் எந்த ஸ்டார்ட் கிரேஃபெல்டில் இருக்கீங்க? ஆ நல்ல விஷயம் அண்ணா. நல்ல விஷயத்துக்காக இந்த செய்கிறாங்க. ஓ நான் பார்க்குறேன். அவைண்ட கடை தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன? அது சேர்ச்சால சம்பந்தப்பட்டதா இல்லாட்டி நீங்கள் அப்படி எல்லாம் சேர்ந்து செய்யுங்க. ஆனால் எல்லா மக்களுக்கும் தனியாக கிறிஸ்தவ மக்கள் அப்படி இப்படி எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதான் நல்ல விஷயம். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாராட்டுகள். நன்றி.
இதை பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து தாயகத்தில் உள்ள இந்த செஞ்சினம் இதை கவனிச்சு கொள்ளுங்க. இது ஒரு நல்ல விஷயம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு. ஆனால் நல்ல நீட்டாக செய்கிறாங்க எல்லாம். வணக்கம், எப்படி போகுது? சும்மா இருக்கிறீங்களா? எங்க ஹாலிடே அது அவங்க மட்டும் போய் கொண்டே இருக்குது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பக்கு ஏறத்தான் எல்லாத்துக்கும் இன்றைக்கு சனம் வந்து இறங்கும். 6 மணி மட்டுமா? எத்தனை மணி மட்டும் நோமலா? 6 மணி மட்டும் தான் எல்லாம் விட்டேன். அப்புறம் இது சனங்கள் இருக்கிற ஏரியா தானே அவட 4 மணிக்கு தானே சாமி சுத்துமா? ஓ, எந்த ஸ்டார்ட் நீங்கள்? எஸ்னா அங்கே வச்சிருக்கீங்களா பார்ட்டி சர்வீஸ்? சரியா, வாழ்த்துக்கிறேன். எப்படி பாய் பண்ணலாம்? சும்மா கூப்பிடு. என்ன விலை கிலோ? 15 ரூபாயாமா? 15 ரூபாயாமா கிலோ? சாப்பிட்டு பார்க்கணும், அவதான் தெரியும் என்ன மாதிரி. இதை நீங்க என்ன வீட்டிலேயே செய்தது? ஹோம்மேட்? வீட்டில் நீங்களா செய்த? நீங்கள் எல்லாம் நீங்களே செய்தது? தரமான குவாலிட்டி. ஓகே, பெரிய பாக்கெட் மிக்சர். கடைக்கு பஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான கடை இருக்குங்க. சூசியமா போண்டாவா? சூசியம் இனிக்கு வேணாக்கா. அந்த அக்கா அங்கே தனியை விட்டுட்டு நீங்க வெயிலுக்கு நிற்கிறாவா? நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்களே. வணக்கம், பண்டைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள்கிட்ட? அதான் என்ன பிரியாணி? என்ன பிரியாணி என்று சொல்லுங்களேன். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. நீங்கள் எடுப்போம். இப்ப வந்து கேட்டு கை வாங்கிட்டு போற சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. எங்க கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சிருக்கீங்களா? பார்ட்டி சர்வீஸா? பார்ட்டி சர்வீஸ். எந்த ஸ்டார்? மஸ்கெட்ன்றாங்க, தொதல்ன்றாங்க. மஸ்கெட்டா தொதலா? மஸ்கெட் வேற, தொதல் வேற. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டாம். நாளைக்கு வீட்டை எங்க இருக்கணும்னு தெரியும் தானே. வணக்கம், உங்களை பிடிக்க இல்லைம்மா. நீங்கள் வாண்டட் லிஸ்ட்டில் இருப்பீங்க, உங்களெல்லாம் பிடிக்கணும். எனக்கு செய்கிறது என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? மிதிவடி. ஓயா, எவ்வளவு மிதிவடி? 5 ரூபாயா? மிதிச்சா வடிக்குமா? வடிக்குமா? ஓகேயா, அப்பண்டா 5 ரூபாய்க்கு வேர்த்தான். வேற என்ன ஸ்பெஷல்? இது என்ன இந்த பெருசா இருக்கு? என்ன விலை அது? மரக்கறி தானே? 2 ரூபா. இது என்ன சோறு? இது கையால கண்டுனீங்களா கரண்டியால கண்டுனீங்களா? நீங்கள் கடை வச்சிருக்கீங்களா எங்கேயாவது? கேட்டரிங் சர்வீஸ். ஓகே, எந்த ஸ்டார்ட்? ஹம்ல இருந்து வாரீங்களா? ஓகே, சரி, நல்லது, நல்லா ஓடட்டும். எடுத்துறேன். உங்களை எடுக்காம வழக்கம் சொல்லாம என்ன 6 வந்த நீங்க? தமிழ் தனியாக தான் வந்த. என்னத்துல வந்த நீங்க? அவனை காரில் வந்ததா? ஓகே,
மரக்கறிக்கான கடையா இருக்குண்ணே. சிக்கன் மத்து வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி என்ன ஸ்பெஷல் என்ன பச்சையா இருக்கு மஸ்கட் வெள்ளம் ஒரு ஃப்ளவர் இந்த மஸ்கட் இது சாப்பிட்டு பார்க்க தக தகண்ட ஆடுது. நீங்க கேட்டரிங் சர்வீஸா கடையா இல்லாட்டி எந்த ஸ்டாக்? நாங்கள் கடை வச்சிருக்கோம் டீஸ்பர்க்ல டாக்டர் அமெரிக்கன் பிட்சா சர்வீஸ் சாஸ்மியா உணவகம். அமெரிக்கன் பிட்சா சர்வீஸ், அமெரிக்கா பிட்சா சர்வீஸ் சாஸ்மியா இலங்கை சாஸ்மியா எப்படி டேஸ்ட் என்ன? சூப்பரா நீங்களே செய்யறா? நாங்கள் வேறு யாருமே செய்யறோம். என்ன விலை கிலோ? அண்ணா இது 15 இது 15 எல்லாம் 15 எல்லாம் 15 ரூபாய் போடா ஒவ்வொன்று இருக்கு. பரவாயில்ல வீடியோலாம் எடுத்து முடிச்சு நீங்க இங்கே அனுப்ப போறீங்க? பிரியாணியை போடுறாங்க. ஓயா கடையை தேடி தேடி கடை ஒன்றும் முடியுதில்லப்பா. உலகத்தையும் எடுத்து முடிச்சுட்டு இந்த சனமெல்லாம் நிழலுக்குள்ள வந்து கொடுத்துருக்கேன். நந்தீசண்டு போட்டிருக்காங்க, கடையை காண இது. இதுதான் நண்டீஸ். ஓமப்பா இந்த நண்டீஸ் கடை போட்டிருக்கணும். பயங்கர பிஸியாக இருக்காங்க எல்லாரும். நண்டீஸுக்கு வணக்கம். வணக்கம். சாரி சனங்கள்லாம் அனுப்பிடுங்க. பின்னலுக்குள்ள நின்றுலாம் சாப்பாடு நடக்குது சனம். அது என்ன பார்க்கல, அது சும்மா ஒரு அதில் நல்ல அப்படி நிலக்கு இருந்து கொண்டுட்டு வந்து வாங்கிட்டு இங்கே சனம் ரோட்டு வழியில் இருந்து சாப்பிடுது. இப்போ இது இப்போ இன்னும் ஃபுல்லாக நினைக்கிறாரு. எத்தனை மணி இப்போ 12:30 ஆகிட்டு. நீங்கள் இனித்தான் கடையில் ஒவ்வொரு கடையிலையுமே சனமாக தான் இருக்கு. அங்கால போவோம் அப்படி. வணக்கம் வணக்கம். ஓ எக்கச்சக்கமான சனம் வந்து இப்போ எல்லாம் குனிஞ்சு போயிட்டுது. என்ன மாதிரியான தெரியல. சாப்பாட்டு பக்கம் போயிடலாமா கிடக்கு. எல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. ஜேமங்காரன்லேருந்து முழு பேர் நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் ஒரு சோடி அப்பத்துக்கு வெயிட் பண்ணி ஏழாமல் திரும்பி வந்துட்டேன். பார்ப்போம் இனி. அது சரி, இன்றைக்கு அன்னதானம் கொடுப்பாங்களா? அதாவது கொடுப்பாங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு. என்ன ஆலய நிர்வாகத்தினர் தான் கேட்போம், அன்னதானம் கிடைக்குமா? அப்படியே இருந்தா கேட்கலாம். Wenn du alleine hier durchläufst, dann bist du verloren. Läuft. இடத்துக்கிட்ட தான் இங்கே இருக்குது டாய்லெட்லாம். ஃபுல்லாக எல்லாம் கட்டி விட்ருக்கு நல்ல வடிவானே. இங்கே எவ்வளோ எக்கச்சக்கமான குப்பை இப்போவே சேருது. இந்த இரவுக்கு ஒரு பெரிய யூனிட் சேர்ந்தால் தான் எவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு சனங்கள்லாம் அங்கேயே போடுது. இங்கே நிற்கிறாங்க. ஓமாப்பா என்ன பஞ்சு. டாய்லெட்டுக்கு சனம் லைனில் நிற்கிது. இவ்வளவு சனம் உங்கள் பிஸியாப்பா. சேர்த்துக்கு போனாண்டா காசு எல்லா இடமும் இப்போ சனம் தான். இதுக்கு பின்னால் தான் இங்கே வர சொன்னாங்க சாப்பாடு இருக்காமண்டு. இப்போ சனம் கூடிட்டு இங்கே அந்த சேர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் சனம் நிற்கிது. அங்கே அனுப்பினோம் பாப்போம். இந்த உள்ளுக்கு போகிறதுக்கு இவ்வளவு சனம் நிற்கிது. எப்போ கும்பிட்டு முடிக்கிறது? வீட்டை போயிட்டு நாளைக்கு வரலாம் போல. இந்த நம்மளோட உலைய நிற்க இந்த சேர்ச்சுக்குள்ளே போய் கும்பிடுவோம்டா. கும்பிட்ட மாதிரி தான் இங்கே வருங்க. இதுதான் மெயின். இதுக்குள்ள எவ்வளோ சனம் நிற்கிதுண்டு. வணக்கம். நீங்கள் வீட்டை போயிட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா உள்ளுக்கு போகலாம்.
அவ்வளவுக்கு நிறைய ஆக்கள் அவ்வளோ நாங்கள் வர கேக்கியூ இப்போ எப்படி இருக்கு இப்போ தான் வந்துட்டீங்க நாங்கள் அதுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு மெழுதிரியை கொளுத்திட்டோம் இதுக்குள்ள சனமாக இருந்தது சரி கும்பிட்டு வாங்க ஜியானாங்க ஆ ஓகே ஃபோன் அடிக்கு அங்கே நிற்கணும் ஆட கடைக்குள்ள போயிட்டாங்க அப்போ வந்த வாங்கிட்டேன் சரி வாங்க வா இங்கே வனா வருஷம் அப்படி இருக்கு ஸ்டைலாக நிற்கிற நம்மளோட போகும் கோஸ்தி அவ்வளோ ஒழிக்கிறோம் வணக்கம் என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நீங்கள் கும்பிட்டு வாரத்துக்குள்ள விடிஞ்சிரும் போல சனமாக கிடக்கு நாங்கள் கொஞ்சம் பரவாயில்ல வெள்ளனை வந்து அப்படியே அதுக்குள்ள போய் கும்பிட்டு அப்படியே கும்பிட்டு வந்து இதுக்குள்ள சனமாக கிடக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க நீங்கள்? நாங்களே ஒரு 10:30 மணிக்கு டைமுக்கு வந்துடுவோம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் வேணுமா சாப்பிட்றீங்களா ஆட்டுறச்சிக்காது சாப்பிட்றீங்களா சீரியஸ் தான் ஓ சாப்பிடுங்க ஆட்டுறச்சியோட வாங்கிட்டு போனீங்க? இல்லை இப்போ நான் சாப்பிட மாட்டேன் நாங்கள் மிளக்குது நாங்கள் கோயிலுக்கு விரதம் இருக்கு இல்லை இல்லை சாப்பிடுங்க 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 ஆட்டுறச்சிக்காது கொண்டு போயிடலாம் கொண்டு சாப்பிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு அது நான் வரேன். ஓகேயா சந்திப்பா நாங்கள் நன்றியா நல்லா இருக்குண்டாக்கி வேதர நான் காத்தெல்லாம் அடிச்சு என்ன மாதிரி போகுது என்ன ஆஃபர் இன்றைக்கு இது வடிவா இருக்கு இதை பார்த்தீங்க காருக்கு இருக்கு என்ன விலை இது 10 ரூபா இது மட்டும்தான் இருக்கு 3 கலர் தானே இருக்கணும் கடை பக்கம் நடக்கல நல்ல ஐடியா வரலாற்று பதிவுகள் தான் அங்கே கூட தரான் சரி பேர் நான் போய் இருக்கிற கடைக்குள்ள மாம்பழம் இல்லை என்ன கடை இதுக்குள்ளேயும் மாம்பழத்தை காண இல்லை மாம்பழத்தை காணல என்ன வழியம்மா இப்போ லைன் அடிக்கி தான் போகலாம் போல ஏச்சனமாக கிடக்குங்க
அப்போ வந்து வாங்கி முடிச்சுட்டு எல்லா கடையிலையும் பேச்சனமாக கிடக்கு அவரே கடையில் இன்றைக்கு இந்த பூக்காண்டு கடைக்கும் பேச்சனமாக கிடக்கு இன்றைக்கு அங்கே எங்கேயோ பிலாப்பழங்கள் உருவாக்கியிருக்காங்க. Wir sind hier diese Merkel-Keller, kommt man ganz hinten durch, wo diese Level von Schmidt drin, diese Level. இந்த வியூ சூப்பராக இருக்கு. சர்ச் திறந்துருக்கேன் போய் பார்த்தது. கேரளா சர்ச்சில் இது ஒரு பக்கம். நீங்கள் எந்த ஸ்டாட்லேருந்து வந்துருக்கீங்க? வந்திருக்கோம்னா இந்த சேவலாரத்துக்கு காரணம் வந்து சேவலா மாதா கும்பிட்டு போடுறாங்க. கம்நகரில் நாங்கள் 35 பேர் இருக்கோம். கம்மியில் அம்மன் கோயில் எங்களை பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் இருக்குது கம்மியில். ஓ, இப்போ அன்றைக்கு நடந்ததுதானே? அன்றைக்கு நடந்த சிறப்பான திருவிழாக்கள் எல்லாம் 3 கோயில் நடந்து முடிஞ்சது. எங்களோட சேவலாட்சி மாதாவும் நல்ல சிறப்பாக நடக்கும். சிறப்பாக வருடம். ஆனால் கேவலா மாதாண்டாலும் முக்காவாசி வர சைவக்காரர் எல்லாரும் வருவீங்க. இல்லை சொல்கிறேன், முக்காவாசி சைவக்காரர் எல்லா மதம் ஒன்று தான் எங்களுக்கு. வந்தான் எல்லா மதமும் உண்மைதான். மற்றபடி நல்லது.
அருமையான மாதம். எனக்கு எத்தனை வருஷமா வாரீங்க? எனக்கு அந்த வந்த புதுசில் எனக்கு 10 வருடங்கள் விசா இல்லாமல் இருந்தோடனே மாதாவை கும்பிட்டோன்னு உண்மைதானோ? இந்த மாதம் எனக்கு நல்லூர் அருளான மாதா. எல்லா பக்கத்து நாடுகள்ல எல்லா நாட்டுல இருந்தும் பாருது மாதாவை கும்பிட்டு. எத்தனை வருஷமா வாரீங்க? நான் வந்து இப்போ 30 வருஷத்துக்கு மேல 20 வருஷத்துக்கு நான் வந்து கொண்டு வந்து போவேன். மற்றபடி நான் முதல் வந்து வேலை டைம்ல அப்படியே 2 மணி ஃபேமிலி ரெயின் எடுப்பேன். ட்ரெயின் எடுத்து அப்படியே வந்து இதை மாதா கும்பிட்டு போட்டு திரும்பி வேலையை போகணும். அப்படி மாதா கும்பிட்டு கார் வசதிகளால் அப்போ வந்த புதுசில் ஆரம்பத்தில் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு கிடைச்ச நல்ல விஷயமோ இந்த மாதாவால் மேடம் வந்து வருஷம். அப்போ நாங்கள் அடுத்த வருஷம் யூடியூப் நல்ல வேறு லெவல் சட்டப்படி அந்த மாதிரி. நன்றி நாங்கள் பார்ப்போம். உங்களை எல்லாரும் நிறைய வீடியோக்கள் வரும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சந்தோஷம். நன்றி.